ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌதம் யுவர்ஸ் மாம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி அழகழகான க்ரன்ச்சீஸ் இனிமேல் கடையில் வாங்காதீங்க, வீட்லேயே சூப்பராக தைக்கலாம். அதுவும் ஒரே ஒரு மாஸ்க் இருந்தால் போதும். சரி வாங்க, அதை எப்படி தைக்கலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெண்டு மெத்தட் சொல்ல போகிறேன். இது ஃபஸ்ட் மெத்தட். இந்த மாதிரி மாஸ்க் இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி தூக்கி போடுற மாஸ்க் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அண்ட் வேஸ்ட்டு சாரீ, வேஸ்ட் கிளாத் எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசரும் அண்ட் தைக்கிறதுக்கு ஒரு ஊசி நூலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு மிஷின் எதுவுமே தேவையில்லை. க்ளூகன் இருந்தாலும் க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரி வாங்க, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாஸ்கில் இருக்கிற அந்த எலாஸ்டிக்கை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இது எப்படி நான் மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். மெஷரிங் டேப் எதுவுமே இல்லாமல் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்த அளவுக்கு அந்த ரப்பர் பேண்ட் எலாஸ்டிக் எடுத்துருக்கோமோ அதோட பாதி அளவுக்கு நமக்கு அகலமும் அதை விட 2.5 மடங்கு நீளமும் நம்ம எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் அந்த ரப்பர் பேண்ட் வச்சு, அதாவது அந்த எலாஸ்டிக் வச்சே நான் அளந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம மெஷர் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் பீஸ் இருந்தால் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஊசி நூல் வச்சு வெளிப்பக்கமாக அதை திருப்பி ஃபுல்லாமே தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை உள்பக்கமாக திருப்புறதுக்கு ஒரு சேஃப்டி பின் வச்சு அது மேல் பகுதியில் இப்படி குத்திட்டு நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரி உள்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இன்னொரு சைடில் அந்த பின்னை வச்சு இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம அந்த எலாஸ்டிக்கை எடுத்து பின்னில் வச்சு இப்போ நம்ம நாடா கோக்குற மாதிரி இந்த மாதிரி உள்ள போட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலாஸ்டிக்கை நீங்கள் கையில் முடிச்சு போட்டு கட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு தைச்சிக்கலாம். உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது இந்த வெளிப்பகுதியை அந்த தைச்ச பகுதிக்குள்ளே இந்த மாதிரி விட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், உள்ளே விட்டுட்டு இதையும் ஊசி நூல் வச்சு ஃபுல்லாமே தைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரப்பர் பேண்ட். இது க்ரன்ச்சீஸ்ன்னு சொல்லுவாங்க, க்ரன்ச்சீஸ் ரெடி. இந்த ரப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா வெறும் வேஸ்ட் பொருளை வச்சு, வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருளை வச்சே நம்ம சூப்பராக செஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் அழகழகாக க்ரன்ச்சீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மெத்தட் 2. வீட்டில் நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, எலாஸ்டிக் இல்லாத டைமில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம சூப்பரான க்ரன்ச்சீஸ் தைச்சிக்கலாம். இதுக்கும் நான் அதே சாரீ எடுத்துக்கிறேன். அதுலேயே 2 மடங்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீளம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீளம் சேர உங்களுக்கு அந்த க்ரன்ச்சீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் நல்லா அந்த ஃப்ரில்லோட சூப்பராக தெரியும். அதுக்காக நமக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரப்பர் பேண்டை 2ஆக கட் பண்ணி இதே மாதிரி இந்த சாரியை உள்பக்கமாக வச்சு ஃபுல்லாமே தைச்சி எடுத்துட்டு, அதையும் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அதை வெளிப்பக்கமாக இந்த பின் ஊசி வச்சு இழுத்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ரப்பர் பேண்டை ஒரு சைடில் இப்படி கோத்துட்டு அதே மாதிரியே லாஸ்ட் மெத்தடில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு இந்த ரப்பர் பேண்டை முதல்ல இந்த மாதிரி தைச்சிக்கோங்க ஊசி நூல் வச்சு. அதுக்கப்புறம் அந்த சாரியோட அந்த தைச்ச சைடுக்குள்ளே இந்த தைக்காத சைடு இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு ஃபுல்லாமே தைச்சி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான 2 மெத்தடையும் சொல்லியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீக்கு மேட்சா சுடிதாருக்கு மேட்சா நீங்களே வந்து வீட்டில் வச்சு தைச்சிக்கலாம். இதுக்கு வெளியில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு தேவையான வீட்டு குறிப்புகளும் இதே மாதிரி வேஸ்ட் ரீயூஸ் ஐடியாஸும் அண்ட் சிம்பிள் குக்கிங் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.